நம்மளுடைய வந்த இரத்த பந்தம் ஒன்று போச்சு, ஆணோ பெண்ணோ அப்படின்னு சொல்லிட்டு அது நினைவாக அந்த ஆண்டுதோறும் அதை நினைவுபடுத்துறதுக்கு நம்மளுடைய பூஜை புரஸ்காரங்கள் செய்துட்டு வந்தாங்க. அப்படி தான் இந்த குலதெய்வங்கள் நமக்கு உருவாகி வந்தது. அதை ஜோதிட கணிதத்தில் நாங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறோன்னு கேட்டால், நம்ம சூரியன் சந்திரன் நவக்கோள்களை பற்றியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது, இந்த குலதெய்வ வழிபாடுன்னு வரும்பொழுது இவங்களில் நம்ம கேரளா பக்கம் போனால் மாந்தின்னு சொல்லுவாங்க, நம்ம பக்கம் வந்தவங்க குளிகன்னு சொல்லுவாங்க, மாந்தின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் ஒரு சிலர் எடுத்துக்குவாங்க, ஒரு சிலர் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாந்தி கிரகம் மாந்தி தோஷம் அனு சொல்லுவாங்க. அந்த மாந்தி கிரகத்தோட தோஷம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த குழந்தை காலமாச்சு இல்லை, அதுக்காக வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கள்ல. அப்போ வழிபாடு பண்ணது இவங்க குலதெய்வம்னு இரத்த பந்தத்தில் பூர்வ புண்ணியம் பார்க்குறோம். பூர்வ புண்ணியானாம் லிக்கியது சுபஸ்திரிக்கான இந்த சன்ஸ்கிரிட்டில் பிடிச்சி எழுதுகிறாங்க. என்னை சார்ந்த முன்னோர்கள் வழி வழியாக வந்த எங்களில் இன்னாருக்கும் பிறந்த இந்த குழந்தை இப்போ ஜனனமாயிருக்கு. இதில் இந்த இடையில இந்த ஜனனத்துக்கு முன்னாடி நடந்ததுலையோ அதுக்கு முன்னாடியோ இல்லை எதுவோ அந்த குறிப்பிட்டு அந்த ஜனனம் என்ன வச்சுனாக்க இயற்கை நிலையில் போயிடுச்சு, அந்த நினைவாக இந்த பூஜையை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் பண்ணுவாங்கள்ல. தமிழ் முறைப்படி அவங்க சமர்ப்பணம் சூரிய நாராயணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்க செஞ்சாங்க. இது காலங்காலமாக என்ன பண்ணாங்கன்னா, அவங்கவுங்க உறவுகள் அப்படியே பிரிஞ்சு ஒரு 7 வகையான உறவுகள் இருக்குது.